Hello everyone, warm greetings to all. Thank you very much for your support so far. நம்ம இந்த தேர்ட் சைக்கிள் ட்ரைனிங்ல பாத்தீங்கன்னா ஸ்வயம் இனிஷியேட்டிவ் பத்தி we had just have some idea and in continuation of that we are also attempted some quizzes also. அதுல இருக்கிற சில பேசிக் கான்செப்ட்ஸ் பத்தி நம்ம என்ன பண்ணோம், ஒரு குவிஸ் கூட அட்டெண்ட் பண்ணோம். ரியலி மைண்ட் போகிங் ரிசல்ட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒண்டர்ஃபுல்லா நீங்க அட்டெண்ட் பண்ணிருந்தீங்க. ஸோ மார்க்ஸும் பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. தட் ஷோஸ் தட் we got some idea about that. ஓகே, ஸோ அதனுடைய கண்டினியூஷனா சம் ஆஃப் யுவர் raised some questions. கொஸ்டின்ஸ்ன்றது சம் கிளாரிஃபிகேஷன் கேட்டிருக்கிறீங்க. நான் என்ன பண்ணிருக்கேன்னா அதெல்லாம் கொஞ்சம் கம்பைல் பண்ணி ஒரு 14 கொஸ்டின்ஸா வந்து கேட்டகரைஸ் பண்ணி ஸோ ஹியர் வி ஆர் கோயிங் டு ஹேவ் சம் டிஸ்கஷன் ஆன் தோஸ் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, வாட் இஸ் த ஃபீ ஸ்ட்ரக்சர் ஃபார் த ஸ்வயம் கோர்சஸ் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸ்வயம் கோர்சஸ்க்கு அப்சல்யூட்லி த கோர்ஸ் ஃபீஸ் நத்திங். கோர்ஸ் ஃபீ எதுவுமே கிடையாதுங்க. ஒன்லி எக்ஸாமினேஷன் ஃபீ 1000 rupees அப்படின்னு மட்டும் தான் நீங்க வந்து மேக்ஸிமம் 1000 rupees அப்படின்றது தான் அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கோர்ஸ் ஃபீ கிடையாது. ரெண்டாவது கொஸ்டின், வித்தவுட் எக்ஸாம் ஃபீஸ் எனி கோர்சஸ் ஆர் அவைலபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து என்ரோல் பண்ணியிருக்காங்க, ஆனா கோர்ஸ் ஃபீ 1000 rupees அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய பேர் பின்னாடி வந்து தயக்கப்படுறாங்க, என்னால அவங்களும் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்றாங்க. ஸோ இதுல ஒரு சின்ன சேலஞ்ச் நமக்கு இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா ஒரு 250 rupees 100 rupees அப்படின்ற மாதிரி ஒரு கோர்ஸ் ஃபீ கட்டி, ஐ மீன் ஒரு எக்ஸாம் ஃபீஸ் கட்டிட்டு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 1000 rupees ஒரு சப்ஜெக்ட்டுக்கு கட்டணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் முன்ன பின்ன ஸ்டூடெண்ட்ஸ் தடுமாறுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஐ மீன் ஜஸ்ட் ஃபேக்கல்டி ஹஸ் ரைஸ்ட் தி क्वेश्चन. ஐ மீன் ஏதாவது ஃபீஸே இல்லாம ஏதாவது கோர்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா கோர்சஸ் இருக்குதுங்க. அந்த மாதிரி வந்து ரொம்ப ரேர் அண்ட் ரேர். ஓகே, ஸோ அது எப்போ அப்படின்னு சொன்னா, ஒன்று பாப்புலரா இல்லாத கோர்சஸா இருக்கும், இல்லை வந்து என்கரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் டு கோ ஃபார் தட் கோர்ஸ். அதுக்காக என்ன பண்ணிருக்கலாம், அந்த மாதிரி ஃபீஸ் இல்லாம மாதிரி எக்ஸாம் ஃபீஸ் இல்லாம கூட அவங்க ஆஃபர் பண்ணிருக்கலாம். பட் அது ஸ்டார்டிங் பீரியட் தான் இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா கோர்சஸுமே வந்து ஃபீ நீங்க பே பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனா இருந்துட்டு இருக்கேன். சம் கோர்சஸ் வந்து அவங்க வெயிலிங் பண்ணலாம். அது வந்து அந்த கோர்ஸ் கோஆர்டினேட்டர், அந்த ஃபேக்கல்டி நேஷனல் கோஆர்டினேட்டர் முடிவு பண்ண விஷயங்க. ஸோ அதனால கோர்சஸ் எதுவுமே வந்து வித்தவுட் எக்ஸாம் ஃபீஸ்ன்றது எதுவுமே உங்களுக்கு கிடையாதுங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு விஷயம். அப்படி ஒரு நீங்க கோர்ஸ் ஃபீயே இல்லை அப்படின்ற மாதிரி எக்ஸாம் தேடி போனோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு தேவையான கோர்ஸா இருக்குமா, நமக்கு ரெலவெண்டான கோர்ஸா இருக்குமா, அதை கூட யூ ஹேவ் டு கைண்ட்லி செக் இட் அவுட். ஓகேங்களா? ரைட். அடுத்து மூணாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் கேட்டிருக்காங்க, ஆல்ரெடி ஐ ஹாவ் ரெஜிஸ்டர்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஸ்வயம் கோர்ஸ் பட் குட் நாட் ஏபிள் டு கண்டினியூ, இஸ் இட் பாசிபிள் டு கண்டினியூ அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க. ஸோ பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி தான் சார். ஏன்னா வந்து ஒரு தடவை நீங்க கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த கோர்ஸோடைய ஸ்டிபுலேட்டட் பீரியட் முடிஞ்சு எக்ஸாம்ஸும் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அதுல இருக்கிற கிரெடென்ஷியல்ஸ் நீங்க இது வரைக்கும் நீங்க என்ன பர்ஃபார்ம் பண்ணிருந்தீங்களோ அது அடுத்த இதுக்கு கோர்ஸ் அவங்க சப்போஸ் அவங்க ரீரன் பண்ணா கூட இதை கேரி ஓவர் பண்ண முடியுமானா இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ யூ கேனாட் கண்டினியூ ஃப்ரம் தேர் ஈவன் இஃப் இட் இஸ் பீங் ரீரன். அடுத்த செமஸ்டர் இதே கோர்ஸ் அவங்களே திருப்பி ஆஃபர் பண்ணா கூட பண்ண முடியாது. ஸோ அது அப்பவே வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆயிடும், அதுலேயே உங்களுக்கு வந்து இதுவாயிடும். சரிங்களா? ஸோ அப்புறம் புதுசாக நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும், புதுசாக திருப்பி எல்லாத்தையும் நீங்க அசைன்மெண்ட்ஸ் மற்ற எல்லாத்தையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். தட் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு கோ ஃபார் இட். ஓகேங்களா? ஸோ இது தேர்ட் கொஸ்டின்ஸ். அடுத்து ஃபோர்த் கொஸ்டின்ஸ் வந்து கேன் யூ சஜஸ்ட் எனி சாஃப்ட்வேர் ஃபார் ரெக்கார்டிங் ஆஃப் த இ கண்டென்ட். சார் நிறைய வந்து ஓப்பன் எஜுகேட் ரிசோர்சஸ்ல ஓஇஆர்ல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரிசோர்ஸ் உங்களுக்கு இருக்குங்க. பட் நீங்க இந்த ஓபிஎஸ் நீங்க போகலாம், ஓப்பன் ஷாட்னு ஒன்று இருக்குங்க. ஈவன் இன்ஃபேக்ட் நிறைய வீடியோ கான்ஃபரன்சிங் பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லைங்களா, அதுல ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா அதே நீங்க என்ன பண்ணலாம், யூ கேன் வெரி வெல் யூஸ் இட். இல்ல சிம்பிளா நம்ம மொபைல் போன்ல கூட என்ன பண்ணலாம், வி கேன் ஜஸ்ட் ரெக்கார்ட் அவர் ஓன் வாய்ஸஸ், வாய்ஸ் ரெக்கார்டரா இருக்கட்டும், வீடியோ ரெக்கார்டரா இருக்கட்டும், இதை யூஸ் பண்ணி கூட நீங்க என்ன பண்ணலாம், நம்ம வந்து இந்த இ கண்டென்ட் வந்து நம்ம டெவலப் ஐ மீன் ஈஸியா வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூம் வீடியோ கான்ஃபரன்சிங் பிளாட்ஃபார்ம்ல ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்குங்க உங்களுக்கு. செல்ஃபா நான் வந்து ஒரு வீடியோ ஐ மீன் ஒரு பிபிடி மாதிரி ரெடி பண்ண பிறகு அதை ஷேர் பண்ணி அதில் அப்படியே நான் வந்து செல்ஃப் ரெக்கார்டிங் மாதிரி கொடுத்து நான் வந்து ஜஸ்ட் ஐம் ப்ரிப்பேரிங் திஸ் இ கண்டென்ட். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி நீங்க எதனா இருக்கலாம். இதுக்கு நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் இல்லை வேற நீங்க கூகுள் இது மாதிரி நீங்க தேடி பார்த்தா கூட வந்து தே கேன் ஹெல்ப் யூ. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நீங்க நிறைய உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். பட் தேர் ஆர் சோ மெனி சாஃப்ட்வேர்ஸ் யூசர் ஃப்ரெண்ட்லி, தாராளமாக நீங்க பயன்படுத்திக்கலாம். ஸோ அடுத்து நாலாவது கொஸ்டின், ஐ மீன் சார் அஞ்சாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு மென்டார்ஸ் ஆர் மானிட்டர், கேன் வி ஸ்பீக் டு மென்டார்ஸ் ஆர் ஹேவ் கன்வர்சேஷன் வித் தெம் த்ரூ மெயில் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ மென்டார்ன்ற கான்செப்ட் இயர்லியரா யூஜிசி கொண்டு வந்தது டிஃப்ரெண்டா கொண்டு வந்திருந்தாங்க. ஒரு செக்ஷனையும் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நீங்க மென்டார் போடுங்க, அந்த மென்டார் வந்து தே ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் என்ரோல்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. என்பிடியில் என்ன பண்ணிருக்காங்கன்னா அது கொஞ்சம் ரிஃபைன் பண்ணி மென்டார்ன்றது வந்து ஜஸ்ட் நாட் லைக் தட் வெறும் அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்றது கிடையாது. ஸோ வாட் தேர் சப்போஸ் டு டு தே ஹேவ் டு கோ அலாங் வித் தி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அப்போ ஸ்டூடெண்ட்ஸை என்ரோல் பண்ண வைக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்ல அப்படின்னா அப்போ அந்த டிபார்ட்மெண்ட்ல அந்த அந்த கோர்ஸ் யார் என்ன கோர்ஸ் நம்ம
என்ரோல் பண்ண வைக்கிறோமோ அந்த கோர்ஸ்ல கொஞ்சம் ஃபெமிலியாரிட்டி இருக்கிறவங்க இல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு ஃபேக்கல்ட்டியை நம்ம மென்டாரா நம்ம வந்து நாமினேட் பண்றோம். ஸோ வாட் தே வில் டூனா ரைட் ஃப்ரம் த என்ரோல்மெண்ட் இன் த கோர்சஸ், இந்த கோர்ஸ் என்ரோல் பண்றதுல இருந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு கட்டத்திலையும் அந்த அசைன்மெண்ட்ஸ், அந்த குவிசஸ், அந்த உள்ள ஒவ்வொரு ஸ்டேஜையும் வந்து அவங்க சக்சஸ்ஃபுல்லா வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்றதுக்குலாம் வந்து இவர் என்ன பண்ணுவாரு, கூடவே டிராவல் பண்ணி அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார். ரைட் ஃப்ரம் என்ரோல்மெண்ட்ல இருந்து அது ஃபுல்லா படிக்கிறதுல இருந்து அது டவுட் கிளாரிஃபை பண்றதுல இருந்து ஈவன் அட் தி எண்ட் எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வச்சு அப்புறம் அதுல வந்து அவங்க சர்டிஃபிகேட் வாங்க வைக்கிற வரைக்கும் இவர் என்ன பண்ணுவார், the mentor will be going along with them. ஓகேங்களா, இதுதான் மென்டரோட ரோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களை மானிட்டர் பண்றதுக்கு, இவங்களை மென்டார்ஸ் வந்து கவர்ன் பண்றதுக்கு அப்படின்றது இது ஒரு மாரல் கமிட்மெண்ட் தானுங்க. மேபி டிபார்ட்மெண்ட் லெவல்ல, அந்த இன்ஸ்டிடியூஷன் காலேஜ் லெவல்ல, பேரண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல வந்து தே கேன் ஃபிக்ஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி, தே கேன் மானிட்டர் தட்ஸ் இட். அப்படிதான் பண்ண முடியுங்க வந்து. ஸோ நார்மலா த ஸ்போக் வில் பி த இந்த மென்டார் அப்பாயிண்ட் பண்றதுல இருந்து அவரை வந்து மானிட்டர் பண்றதுலாம் வந்து ஸ்பாக், அந்த சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் சொல்றோம் இல்லையா, தே வில் டேக் கேர். ஸோ அதுதான் வந்து ஜஸ்ட் கோ ஃபார் இட். ஸோ இந்த மாதிரி மென்டார்ஸ் கூட அவங்க எப்படி அவங்க பண்றாங்க போறாங்க, இவங்கள நம்ம வந்து நம்ம மென்டார் நம்ம வந்து கான்வர்சேஷன் பண்ணிக்கலாமான்னா தாராளமா நீங்க வந்து யூ கேன் மேபி ஃபார்முலா பண்ணிக்கலாம், இல்ல இன்ஃபார்மலா கூட யூ கேன் ஜஸ்ட் ஹேவ் சம் இன்டராக்ட் வித் தம் அண்ட் யூ கேன் கோ அண்ட் லேர்ன் சம் ஐடியா ஹவு தே ஆர் டூயிங், ஹவு தே ஆர் இந்த மென்டார் ரோல் எப்படி பிளே பண்ணிட்டு இருக்காங்கன்னா வந்து தாராளமா நீங்க பண்ணிக்கலாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நான் இந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது நான் ஆன்சர் கொடுக்குறேன். சப்போஸ் இந்த கொஸ்டின் ரைஸ் பண்ண சார் வந்து வேற மாதிரி நீங்க டைரக்ஷனை கேட்டிருந்தா கூட ஜஸ்ட் கெட் பேக் டு மீ. அதுக்கு உங்களுக்கு என்ன பெஸ்ட் ஆன்சர் ஏதாவது உங்களுக்கு கொடுக்க முடியும்னா தட் ஐ ட்ரை டு டூ தட். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா டஸ் ஸ்வயம் ப்ரொவைட் சர்டிபிகேட் ஃபார் ஸ்பாக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த ஒரு நீங்க ஸ்வயம் ஸ்பாக்கா நீங்க வரணும் அப்படின்னு சொன்னா, இல்ல ஸ்பாக்கா நீங்க அப்பாயிண்ட் ஆகிறீங்க, அதாவது சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் and you are the person who is the linkage between the parent institution and also the national coordinator. யார் வந்து இது பண்றாங்க as usual பாத்தீங்கன்னா நெட்வெல் NPTEL தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஸ்பாக் கான்செப்ட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கும் ஒரு பாலமா இருக்கக்கூடிய ஆர்ட். அவங்க என்ன கம்யூனிகேட் பண்ணாலும் உங்க மூலமா தான் கம்யூனிகேட் பண்ணாங்க, ரைட்? ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ரோல் தான் நீங்க பிளே பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தனியா சர்டிபிகேட்ன்றதை விட உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி சில இதெல்லாம் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸ்டார் பர்ஃபார்மர் யாரு, எலைட் குரூப்ல வருது, இது மாதிரி சில கேட்டகரிலாம் அவங்க வச்சிருக்காங்க ஜஸ்ட் டு மோட்டிவேட் ஆர் டு என்கரேஜ் the spark to perform well. They are coming with a lot of what I say star category performer, அதெல்லாம் தனியா பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இதை தாண்டி வந்து நீங்க எப்படிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டார்டிங்ல உங்க இன்ஸ்டிடியூஷன் லெட்டர் ஹெட்ல வந்து ஐ மீன் the competent authority probably உங்க பிரின்சிபல் சார், ஓகே, the principal sir என்ன பண்ணுவாருன்னா இவர் so and so is being appointed as a spock in our institution அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கம்யூனிகேஷன் NPTEL கொடுப்பாங்க. NPTEL வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, they will just acknowledge it and உங்களுடைய டீடைல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய வெப்சைட்லயும் அவங்க அப்லோட் பண்ணிருப்பாங்க. பிளஸ் அந்த டேஷ்போர்டும் உங்களுக்கு கிரியேட் பண்ணி எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு சர்டிஃபிகேட், அந்த சர்டிஃபிகேட்ன்றதை விட அந்த அப்பாயின்மெண்ட் பண்ண அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் இருக்கு. இஃப் அட் ஆல் யூ வாண்ட் டு பிகம் அ ஸ்பாக்னா கூட நீங்க NPTEL உள்ள போனீங்கன்னா ஸ்பாக்கா நீங்க வரணும் அப்படின்னு சொன்னா கூட யூ கேன் ஜஸ்ட் வெரி வெல் டவுன்லோட் தட் பர்டிகுலர் ஃபார்ம், யூ கெட் இட் சைன் ஃப்ரம் யுவர் கம்ப்யூட்டர் அத்தாரிட்டி, தட் கேன் பி சென்ட் பேக் டு த NPTEL ஆஃப்டர் வெரிஃபிகேஷன், போன் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, they will fix you as the spock. ஓகேங்களா? ஸோ அப்படி பண்ற அந்த பர்டிகுலர் அப்பாயின்மெண்ட் காப்பியை வந்து நீங்க வந்து எவிடன்ஸா நீங்க வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ஸ்பாக் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன். சரிங்களா? அடுத்து 7th கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா கேன் வி ஜாயின் டிஃப்ரெண்ட் கோர்சஸ் அட் எ டைம்? தாராளமாக நீங்க பண்ணலாம். சரிங்களா? நிறைய கோர்சஸ் நீங்க தாராளமா வந்து நீங்க ஜாயின் பண்ணலாம். ஆனா எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொன்னா அந்தந்த நேஷனல் கோஆர்டினேட்டர்ஸ், ஓகே, ஸோ இப்போ UGC CEC இருந்தா அவங்க என்ன மாதிரி வந்து எக்ஸாம்ஸ் டேட்ஸ் வச்சிருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் NPTEL இருந்தா அவங்க என்ன மாதிரி டேட்ஸ் எக்ஸாம்ஸ் வச்சிருக்காங்க, எக்மோனா அவங்க என்ன மாதிரி டேட்ஸ் வச்சிருக்காங்க, அந்த டேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க என்ன பண்ண முடியும்னா யூ கேன் ரைட் த எக்ஸாம்ஸ். அதாவது ஒரு பர்டிகுலர் டேல பாத்தீங்க அப்படின்னா 2 கோர்சஸ் தான், 2 சப்ஜெக்ட் தான் நீங்க மேக்ஸிமம் வந்து எக்ஸாம்ஸ் அட்டென்ட் பண்ண முடியும். ஓகே, அப்ப நீங்க செலக்ட் பண்ற சப்போஸ் 4 கோர்ஸ் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கீங்க, அந்த 4 கோர்ஸுமே ஒரு பர்டிகுலர் டேலே வருது அப்படின்னு சொன்னா, எக்ஸாம் டேட் வருது அப்படின்னு சொன்னா அப்ப டெஃபினட்டா வந்து உங்களால 4ம் பண்ண முடியாது, 4ம் எழுத முடியாது. 4 கோர்ஸ் நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம், எதோனா நீங்க பண்ணிக்கலாம். ஓகே, பட் அது எக்ஸாம்ஸ் எழுதணும்னு நீங்க உள்ளுக்கிட்ட போகும்போது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஏதாவது 2 தான் எழுத முடியுமே தவிர, ஒன்னு மார்னிங் செஷன், ஈவினிங் செஷன், அது நீங்க வந்து யூ ஹேவ் டு செக் இட் அவுட். மார்னிங் செஷன்ல இருக்கிற ஆப்ஷன்ல தான் நீங்க ஒன்னு எடுத்துக்க முடியும், ஈவினிங் செஷன் ஆப்ஷன் இருந்தா அது ஒன்னு எடுத்துக்க முடியும். தட்ஸ் இட். ஓகேங்களா? இது எல்லாமே இந்த நேஷனல் கோஆர்டினேட்டர்ஸ் அந்த கோர்ஸ் ரிலீஸ் பண்ற அன்னைக்கே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எக்ஸாம் டேட்டையும் கிளியரா அவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க.
இப்போ நீங்க NPTEL நீங்க உள்ளுக்குள்ள போனீங்கன்னா கூட பாத்தீங்கன்னா யூ கேன் சே தட் நீங்க செப்டம்பர் மாசம் வருதா, செப்டம்பர் மாசம் இந்த டேட், அது 8 வார கோர்ஸுக்கு 12 வாரம் கோர்ஸுக்கு அப்படின்ற மாதிரி தனித்தனியா அவங்க பிரிச்சு வச்சிருப்பாங்க. 4 வாரம் கோர்ஸுக்கு 4 கிரெடிட் 8 கிரெடிட் 12 கிரெடிட் அப்படின்ற மாதிரி தனித்தனியா கொடுத்துருப்பாங்க அவங்க. இதெல்லாம் நீங்க வந்து என்னென்ன டைப் ஆஃப் கேட்டகரி ஆஃப் கோர்சஸ்க்கு என்னென்ன டைம் டேட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அது மேக்ஸிமம் தான் இது 2 கோர்ஸ் பண்ணலாம், அது 2 கோர்ஸ் பண்ணலாம், இது 2 கோர்ஸ் பண்ணலாம். அப்போ ஒரு செமஸ்டர் நீங்க 6 கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு NPTEL உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துட்டு இருப்பாங்க. சரிங்களா? சோ நிறைய கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணலாம். பட் ஐ மீன் என் நம்பர் ஆஃப் கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணலாம். பட் ஆனா எக்ஸாம்ஸ் எழுதுறதுன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த டேட் சம்பந்தப்பட்டதான் நீங்க பண்ண முடியும். ஓகேங்களா? சோ அதை வந்து நீங்க பண்ணுங்க. பட் பர்சனலா சொல்றதுன்னா ரொம்ப நிறைய கோர்சஸ் போகாதீங்க. எனக்கு தெரிஞ்சு என்னன்னா உங்க டொமைன் ரிலேட்டடா ஒரு 2 கோர்ஸ் போங்க. உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் தகுந்த மாதிரி ஏதாவது டொமைன் ரிலேட்டடா இல்லாம வேற டொமைன் உங்களுக்கு சப்ஜெக்ட் அது இன்ட்ரெஸ்ட் இருக்குதா ஒரு 2 கோர்ஸ், மிச்சம் போனா ஒரு 4 கோர்ஸ் நீங்க ஒரு செமஸ்டர் நீங்க ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். அதுக்கே நமக்கு டைம் கிடைக்காது. சரிங்களா? சோ அப்படி ரொம்ப ஓவர் எக்ஸஸ் இருந்தீங்க அப்படின்னு சொன்னா 4 கோர்சஸ் போங்க, அதை தாண்டி போக வேண்டாம். ஸோ நிறைய கோர்சஸ் பண்ணி முடிக்காம போனா சைக்கலாஜிக்கலா நமக்கே வந்து ஒரு சம்திங் நம்ம ஏன்னா அந்த மாதிரி நிறைய நான் வந்து ஜஸ்ட் லேர்னிங் பர்பஸ்க்காகவும் எப்படி ஒரு கோர்ஸ் இருக்கு அப்படின்றதுக்காக நிறைய கோர்ஸ் உள்ள போயிருக்கிறேன். பட் சைக்கலாஜிக்கலே வந்து சின்ன ஒரு டிஸ்டர்பிங்கா எனக்கு இருந்துட்டு இருக்கோம். என்னடா நம்ம இவ்வளவு கோர்ஸ் நம்ம ஜாயின் பண்ணிருக்கோம், ஆனா வந்து we are not completing it அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சின்ன சைக்கலாஜிக்கல் நுழையும் பொழுதே நமக்கு பண்ண போறதுல எக்ஸாம் எழுதுக்கணும் தெரியும். பட் இருந்தாலும் நிறைய கோர்சஸ் வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் கிரியேட் பண்ணும். இதெல்லாம் நீங்க ஜஸ்ட் செக் பண்ணீங்க. மற்றபடி உங்களுக்கு எந்த தடையும் கிடையாது. எத்தனை கோர்ஸும் நீங்க உள்ள போகலாம், எவ்வளவு கோர்ஸும் நீங்க படிச்சுக்கலாம். நான் எக்ஸாம் எழுதுறது டிபெண்ட்ஸ் ஆன் தி டேட்ஸ் தட் ஆர் அவைலபிள் ஆன் தி பர்టిక్యులர் செமஸ்டர்ஸ். ஓகேங்களா? ரைட். அடுத்து 8வது क्वेश्चन என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா, for student how many credits will be given for completion of one swim course அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. So again it all depends upon அந்த எடுத்துக்கிற அந்த ஸ்விம் கோர்ஸுக்கு எவ்வளவு கிரெடிட் வந்து அந்த ஸ்டார்டிங்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. நீங்க அந்த கோர்ஸ் என்ரோல் பண்ண போறீங்கன்னாலே அந்த கோர்ஸோட ஹோம் பேஜ்ல ரைட் சைடு கீழே கொடுத்துருப்பாங்க. இது வந்து கிரெடிட் இருக்கா இல்லையா ஃபர்ஸ்ட் அதை சொல்லுவாங்க. செகண்ட் நோ கிரெடிட் கூட போட்டிருப்பாங்க. ஓகே, இது கிரெடிட் இருக்கா இல்லையா, கிரெடிட் இருக்குதுன்னா எத்தனை கிரெடிட், 2 கிரெடிட்டா 3 கிரெடிட்டா 4 8 இதெல்லாம் வந்து லைனா வந்து அவங்களுக்கு கிளியரா கொடுத்துருப்பாங்க. அது வந்து நீங்க என்ன பண்ணலாம், ஜஸ்ட் நீங்க வந்து கோத்ரூ பண்ணி பார்க்கும் பொழுது அக்கார்டிங்லி என்ன கிரெடிட் ஸ்பெசிஃபை பண்றாங்களோ அந்த கிரெடிட் வந்து நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒன்று உண்டுங்க. சம்டைம்ஸ் ஒரு சின்ன கிளாஷ் வரும். நம்ம பிஓஎஸ்ல வந்து நம்ம மினிமம் 2 கிரெடிட்ஸ் போட்டு வச்சிருப்போம். ஐ மீன் சாரி, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிஓஎஸ்ல வந்து ஒரு 4 கிரெடிட்ஸ் ஸ்விம் கோர்சஸ் உள்ள போட்டிருக்கோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் பண்ற கோர்சஸும் பாத்தீங்கன்னா 4 கிரெடிட் தான் அங்க இருக்குது அப்படின்னு சொன்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அவங்க கோர்ஸ் என்ரோல் பண்ணும்பொழுது அவங்களுக்கு 4 கிரெடிட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம பிஓஎஸ்லயும் நம்ம 4 கிரெடிட் ப்ரோஸா வந்து நம்ம ஸ்விம் கோர்ஸ் அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம பிஓஎஸ் ஸ்ட்ரக்சர்ல இருந்து கொடுத்துருக்கலாம். இப்போ மேட்ச் ஆகும்போது உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. சப்போஸ் அவங்க அங்க வந்து 3 கிரெடிட் தான் கொடுத்துருக்காங்க, இங்க நீங்க 4 கிரெடிட்ஸ் நீங்க கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அப்ப டெஃபினட்டா வந்து அதுக்கு நீங்க வந்து ஸ்பெஷல் ரெசல்யூஷனோ இல்ல வேற ஏதாவது நீங்க ஆப்ஷன் ஆஃப் கோர்சஸோ யூ ஹேவ் டு கோ ஃபார் இட். ஓகே, சோ ஏன்னா இப்ப அவங்க ஆஃபர் 3 கிரெடிட் தான். அது வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, 4 கிரெடிட்ன்ற மேட்ச் பண்றதுக்கு வந்து நம்ம டைரக்டா எடுத்துக்க முடியாது. அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ரெசல்யூஷன் ஆர் யூ ஹேவ் டு சூஸ் அனதர் கோர்ஸ். வேற ஏதாவது கோர்ஸ் இது மேட்ச் பண்ற மாதிரி நீங்க எடுத்துட்டு நீங்க பண்ண போலாம். ஓகே, இன்னொரு டிபிக்கல் கேசஸ் வரலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஆஃபர் பண்றது 4 கிரெடிட் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க இங்க ஆஃபர் பண்றது 3 கிரெடிட் தான் நீங்க ஆஃபர் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விம் கோர்சஸ் நம்ம காலேஜ்ல அடாப்ட் பண்ணும்போது நம்ம பிஓஎஸ்ல இந்த சப்ஜெக்ட் 3 கிரெடிட் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஆனா அவங்க 4 கிரெடிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா ஓகேங்க. ஸோ அப்பயும் மிஸ் மேட்ச் தான் ஆகுது. பட் இது வந்து ஐ மீன் பெருசா நம்ம பாதர் பண்ண வேண்டாம். ஏன்னா பையனுக்கு தேவை வந்து மினிமம் 3 கிரெடிட் நம்மளுடைய காலேஜ்ல. பட் அவங்க அங்க கொடுக்கறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 4 கிரெடிட் கொடுத்துடுறாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா கிரெடிட் வரும் பட்சத்தில் நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. That credit can be transferred here. If it shows excess, that will not have any impact on his degree awarding. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து கிரெடிட்ஸ் வந்து என்ன கிரெடிட் அந்த பர்டிகுலர் கோர்ஸுக்குன்றத நீங்க என்ரோல் பண்ணும் பொழுதே ரைட் சைட்ல நீங்க பார்க்கலாம், தெளிவா பார்க்கலாம். அது எத்தனை கிரெடிட் கோர்ஸ், கிரெடிட் இருக்கா இல்லையா, அப்படி கிரெடிட் தான் எத்தனை கிரெடிட் அதுன்றது வந்து தெளிவாக நம்ம கொடுத்துருக்கோம். அக்கார்டிங்லி we can adopt the course, accordingly we can make pass resolution in our board of studies. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த பர்டிகுலர் கொஸ்டின்ஸ். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, shall we make a credit transfer for a particular course under Periyar University with BOS approved? Very much. கண்டிப்பா வந்து நீங்க ஐ மீன் போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் ஒரு கம்ப்யூட்டர் அத்தாரிட்டி மூலமா தான் நீங்க என்ன பண்ணணும், அப்ரூவல் பண்ண முடியும். கண்டிப்பா பல்கலைக்கழகம் அப்கோர்ஸ் நீங்க பல்கலைக்கழகம்ன்றோட கண்டிப்பா உங்களுக்கு இதை பத்தி டீடைல்ஸ் உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இப்போ பட் யூ ஹேவ் டு கெட் த அப்ரூவல் ஆஃப் யுவர் போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் அண்ட் யூ கேன் வெரி வெல் கோ ஃபார் கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ அதனுடைய நார்ம்ஸ் என்னன்றதுலாம் வந்து ஃபார்முலேட் பண்ணி உங்களுக்குன்னு வரும் தனியா. யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ்ன்றது ஒரு தனி இது வருங்க, காலேஜஸ்ன்றது வந்து தனியாக உங்களுக்கு வரும். ஐ மீன் யூ பி கெட்டிங் இட், சடன்லி யூ கேன் கோ ஃபார் இட். பட் கண்டிப்பா உண்டுங்க, பர்மிஷன் வாங்கி தான் நீங்க பண்ணணும். அது உங்களுக்கு என்ன பண்ணணும்ன்றது வந்து டீடைல் கைட்லைன்ஸ் யூ பி கெட்டிங் இட்.
அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, சார் இஸ் ஆன்லைன் இன்டர்வியூ ரெக்வயர்ட் டு கெட் அப்ரூவல் ஃபார் எ பர்டிகுலர் நியூலி டிசைன்டு கோர்ஸ் ஃப்ரம் நேஷனல் கோஆர்டினேட்டர் அப்படின்றது வந்து இவங்க கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு கோர்ஸ் ஏதோ நீங்க டிசைன் பண்ணிருக்கிறீங்க, இதுக்கு ஏதாவது நான் வந்து பர்மிஷன் அப்ரூவல் வாங்கி நான் பண்ணணுமா, அடாப்ட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டிருக்கிறீங்க. பட் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் நீங்களா ஒரு கோர்ஸ் டிசைன் பண்ணி அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ண முடியாது, யூ கேனாட் கெட் அப்ரூவல் ஃப்ரம் த நேஷனல் கோஆர்டினேட்டர். இன்ஸ்டட் எப்படி நீங்க ஸ்வயம் கோர்ஸ், எப்படி இது ஸ்வயம் மூவ் கோர்சஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, the national coordinator will invite the proposals. இப்போ பாத்தீங்கன்னா யூஜி சிஎஸ்சி இருக்கட்டும், இல்லை என்பிடிஎல் இருக்கட்டும், நம்ம தென் வாட் தே வில் டூனா தே வில் இன்வைட் த ப்ரொபோசல் ஃப்ரம் த ஒரு ப்ரொஃபஸர் தான் மீன் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் அவங்க இன்வைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா யூ ஹாவ் இந்த கோர்ஸ் டிசைன் பண்ற ஃபேக்கல்டி அப்படின்னாலே ஒரு சில கிரிட்டீரியா வச்சிருக்காங்க. ஒரு ரெகக்னைஸ் இன்ஸ்டிடியூட்ல நீங்க ஒர்க் பண்ணணும், 5 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஒரு டாக்டரேட் டிகிரி இருக்கணும். இருந்ததுன்னா we are eligible to design a MOOC course in the on behalf of any national coordinator. இதுதான் வந்து அவங்க டிசைன் பண்ணி வச்சிருக்கிற விஷயங்க. சரிங்களா? ஸோ முதல்ல நீங்க வந்து அவங்க இன்வைட் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டா நீங்க பார்த்தீங்கன்னா swim.inflip. அந்த inflip.ல உள்ள போனீங்கன்னா கூட வந்து you'll be getting seeing the results. I mean ஒரு இன்விடேஷன் நீங்க பார்க்கலாம். நீங்க ரைட், தே ஆர் இன்வைட்டிங் ஃபார் டிஃப்ரெண்ட் கோர்சஸ், டிஃப்ரெண்ட் சிலபஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அது உங்களுக்கு ரெலவெண்டா இருக்கான்னு பாருங்க, அந்த சிலபஸ் நீங்க பண்ண முடியுமான்னு பாருங்க. ஓகே அப்படின்னு சொன்னா தாராளமா நீங்க ஒரு ப்ரீ ப்ரொபோசல் அவங்களே அங்க சப்மிட் பண்ண சொல்லியிருப்பாங்க. பேசிக்கான ஒரு அப்ஜெக்டிவ், கோர்ஸ் சப்ஜெக்ட் எப்படி இருக்கணும், லேர்னிங் அவுட்கம் என்னென்ன பண்ண போறீங்க, உங்க டீம் யாராவது இருக்க போறது, நீங்க எப்படி இது வந்து டிசைன் பண்ண போறீங்க, காம்பனன்ட் என்னென்ன காம்பனன்ட் இருக்க போறது, எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 4 குவாட்ரண்ட் அப்ரோச் தான் பண்ணிட்டு இருக்குங்க. சரிங்களா? அந்த குவாட்ரண்ட் டெக்ஸ்ட்ல இருந்து, கண்டென்ட் இருந்து கொடுக்கறதுல இருந்து, லிங்க்ல கொடுக்கறது, டிஸ்கஷன் போறதுல இருந்து, அசைன்மெண்ட்ஸ்ல இருந்து, இந்த 4 காம்பனன்ட் பிளெண்ட்ல தான் வந்து ஒரு ஸ்வயம் ப்ராசஸ் இருக்க போறது. அதுக்கு இன்வைட் பண்ணுவாங்க ப்ரொபோசல்ஸ். அதை நீங்க சப்மிட் பண்ண பிறகு இட் இஸ் ஓகே, நீங்க கொடுக்குற அந்த டெமோ வீடியோ, நீங்க கொடுக்குற இன்ட்ரோடக்டரி லெக்சர், இதெல்லாம் ஓகே அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா தென் தே வில் ஆஸ்க் யூ டு கிவ் யூ a detailed proposal. அந்த டீடைல்டு ப்ரொபோசல் டீடைல் சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. அதுல உங்களுக்கு காஸ்ட் என்ன ஆகும், ஏதாகும் டீடைல்டா நீங்க பிளான் கொடுத்துட்டு அவங்க ஃப்ரேம்வொர்க், அந்த கைட்லைன்ஸ் எல்லாமே வந்து they will give it to you. ஜஸ்ட் நம்ம அதுக்கு தகுந்தபடி கம்பேர் பண்ணி எந்த சப்ஜெக்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்றோமோ அதுக்கு நம்ம ரெடி பண்ணாலே போதும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து they will get the அவங்க ப்ரொபோசல் இன்வைட் பண்ண பிறகு அதை நம்ம பண்ணாலே நம்ம போதும். வந்து தனிப்பட்ட முறையில் அவங்க வந்து என்கரேஜ் பண்றது இல்லைங்க. ஸோ இதுதான் வந்து என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். இதுக்கு ஆன்சர் சப்போஸ் வேற மாதிரி நீங்க கேட்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா just you can post it. I'll try to give you the better answer. அடுத்து பார்த்தீங்கன்னா how an institution becomes a host institution, what are the criteria, how to get course approval after becoming host institution, how can be a part of mentor for such course, what are the qualification requirements, இதெல்லாம் நீங்க கேட்டிருக்கீங்க. So how an institution becomes a host institution அப்படின்னு சொன்னா host institutionன்றது என்ன அப்படின்னா ஒரு கோர்ஸ் கோஆர்டினேட்டர் ஒரு கோர்ஸ் டெவலப் பண்றாரு இல்லையா, அந்த கோர்ஸ் டெவலப் பண்ற சார்ந்திருக்கிற இன்ஸ்டிடியூஷன் தான் நம்ம ஹோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. ஓகே, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து பேரண்ட் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம் நம்ம. ஓகேங்களா? ரைட், இதுதான் வந்து அர்த்தம். சப்போஸ் நீங்க கேட்க நினைச்சது பேரண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஆங்கிள், நம்ம காலேஜ் எப்படி வந்து பேரண்ட் இன்ஸ்டிடியூஷன் மாறுறது, அதுக்கு என்னென்ன கிரைட்டீரியா அப்படின்றத நீங்க கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னா ஓகே. ஸோ அதுக்கு வந்து ஆன்சர் வந்து ரொம்ப சிம்பிள். நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க என்ரோல் பண்ணாலே யூ பிகம் ஆஸ் எ பேரண்ட் இன்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா? ஸோ சப்போஸ் ஹோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்னா கோர்ஸ் நீங்க டெவலப் பண்ணணும், அப்ப நீங்க ஹோஸ்ட் இன்ஸ்டிடியூட் நீங்க வந்து பண்ணிடுவீங்க. இதுக்குன்னு எந்த கிரைட்டீரியா கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க ப்ரொபோசல் சப்மிட் பண்றீங்க, அது ஓகேன்னு அப்ரூவல் வருதுன்னா நீங்க கோர்ஸ் நீங்க டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஏன்னா வித் த பர்மிஷன் ஆஃப் வித் த கன்சல்ட் ஆஃப் த காலேஜ் அத்தாரிட்டிஸ், உங்களுடைய இன்ஸ்டிடியூஷன் அத்தாரிட்டிக்கு பர்மிஷனோட தான் நீங்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்ப பர்மிஷன் கொடுக்கும் பொழுது அந்த காலேஜ் வந்து கன்சல்ட் கொடுத்துட்டு இருக்கோம். எஸ், so and so faculty is going to develop 7 courses on so and so topic. Okay, we are also giving our own consent. இவர் டெவலப் பண்றதுக்கு நாங்க கன்சல்ட் கொடுக்குறோம். அட் த சேம் டைம் நாங்க என்ன பண்றோம்னா இப்ப டெவலப் பண்ண கிரெடிட் டிரான்ஸ்ஃபர் இருந்ததுன்னா அதையும் நாங்க வந்து என்ஹான்ஸ் பண்றோம். அந்த கிரெடிட் டிரான்ஸ்ஃபர் பண்ற விஷயத்தை நாங்க பண்றோம் அப்படின்ற மாதிரி உங்க கம்ப்யூட்டர் அத்தாரிட்டி ஒரு கன்சல்ட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்ப கன்சல்ட் நீங்க கொடுத்து ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே நீங்க கோர்ஸ் டெவலப் பண்றீங்க அப்படின்னாலே யுவர் இன்ஸ்டிடியூஷன் இஸ் பிகமிங் as a host institution. ஓகேங்களா? ரைட். ஸோ இதுதான் வந்து அந்த ஹோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் என்ன ஆகணும், அதுக்கு கிரைட்டீரியா என்ன அப்படின்றது வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ தட் இஸ் த ஒன் திங். ஸோ கோர்ஸ் அப்ரூவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க இன்விடேஷன் ப்ரொபோசல்ஸ் வரும். அந்த ப்ரொபோசல் சப்மிட் பண்ண பிறகு நீங்க அப்ரூவ் ஆகி வருது, அவங்க எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வச்சு அவங்க வந்து they will use to assess it and they will finalize it. வருதுனாலே ஆட்டோமேட்டிக்கா யூ பிகம் as a course coordinator and நீங்க சார்ந்திருக்க அந்த உங்க காலேஜ் உங்க இன்ஸ்டிடியூஷன் becomes a host institution. ஓகேங்களா? ரைட். So how can be a part of mentor for such course, what are the qualification requirements அப்படின்னு கேட்டிருக்கீங்க. திருப்பி இந்த மென்டார்ன்ற வார்த்தை அகைன் நான் என்ன சொல்றேன், கோர்ஸ் அடாப்ட் பண்ற போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கூட டிராவல் பண்றவங்க தான் மென்டார் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம
ஓகேங்களா? ஸோ அப்போ குவாலிஃபிகேஷன் ரெக்யர்மெண்ட்ஸ் தனிப்பட்ட போது எதுவும் கிடையாதுங்க. மேபி அந்த கோர்ஸ் என்ன கோர்ஸ் நீங்க எடுக்கிறீங்களோ, ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க வந்து என்ரோல் பண்ண வைக்கிறீங்களோ, அந்த கோர்ஸுக்கு வந்து ரிலவெண்டா உங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பர்டைஸ் இருக்கா, அந்த கோர்ஸ் ரிலேட்டா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு மட்டும் செக் பண்ணி பாத்துங்க. இருக்கு அப்படின்னு சொன்னா தாராளமா நீ கேன் பிகம் அஸ் எ மென்டார். ஓகேங்களா? ரைட். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன் ஸ்வயம் ஃபீல்டு வை தேர் இஸ் நோ கோர்சஸ் ஃபார் ரீஜனல் லாங்குவேஜ். தமிழ்ல ஏன் ஸ்வயம் கோர்ஸ் இல்லை அப்படின்னு ஒரு மேடம் கேட்டிருக்கிறாங்க. ட்ரூ, வெரி ட்ரூ. பட் அகைன் அந்த அதுக்கான டைம்ன்றது பார்த்தீங்கன்னா அந்த புது ஐ மீன் என்இபியில் கூட உங்களுக்கு வந்து இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரீஜனல் லாங்குவேஜ்ல ஸ்வயம் கோர்சஸ் வர போறதுங்க. சரிங்களா? அப்படி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கான ரோல் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஓகே, ஸோ நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல வந்து எக்ஸ்பர்ட்டா இருந்துட்டு இருப்போம். இது வரைக்கும் நம்ம வந்து நிறைய எக்ஸ்பர்டைஸ் கெயின் பண்ணிட்டு இருப்போம், எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு இருப்போம். இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ஸ்வயம் பிளாட்ஃபார்ம்ல நம்ம பிளேஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பா வரும். ஸோ மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் வரப்போறதுங்க. ஈவன் தமிழ் டிபார்ட்மெண்ட், தமிழ் துறை சார்ந்த சப்ஜெக்ட்டுக்கு பாடங்களுக்கும் கண்டிப்பா வந்து ஸ்வயம் வந்து கண்டிப்பா கோர்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். அடுத்து பாத்தீங்கன்னா பட் டிரான்ஸ்லேஷன் இருக்குது. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்ல சுத்தமா இல்ல அப்படின்னு எதுவும் கிடையாது. நிறைய கோர்ஸ் வந்து டிரான்ஸ்லேட்டட் கோர்சஸ் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப யாராவது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறீங்க, எனக்கு தமிழ்ல கொஞ்சம் புலமை இருக்கிறது, தமிழ் எனக்கு நல்லா தெரியும், ஒரு டிரான்ஸ்லேட் பண்ண தெரியும் அப்படின்னு சொன்னா நீங்க ஜஸ்ட் விசிட் த என்பிடிஎல் உள்ளுக்குள்ள போனாலே அந்த சில இதுல அவங்க தேர் இன்வைட்டிங் ஃபார் சர்டன் சப்ஜெக்ட்ஸ். ஓகே, நீங்க உள்ளுக்குள்ள போய் திருப்பி நீங்க ரெஜிஸ்டர் பண்றீங்க அப்படின்னா தென் தே வில் கிவ் யூ சம் டிரான்ஸ்கிரிப்ட் வந்து ஒரு சின்ன ஒரு பேஜ் கொடுப்பாங்க. நீங்க என்ன சப்ஜெக்ட், மேனேஜ்மெண்டா, காமர்ஸா, இல்ல வந்து எனிதிங், ஓகே, பிசிக்ஸா, கெமிஸ்ட்ரியா, ரைட், யூ ஆர் வெரி மச் இன்ட்ரெஸ்ட் அவங்க கொடுத்துருப்பாங்க லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட் ஃபார் விச் த டிரான்ஸ்லேஷன் இஸ் நீடட் மாதிரி கொடுத்துட்டு லிஸ்ட் ஆஃப் கொடுத்துருப்பாங்க. ஏகப்பட்ட சப்ஜெக்ட்ஸ் இருக்குங்க. ஸோ அதுல நீங்க தமிழ் புலமை இருக்குன்னு ஃபீல் பண்ணி நீங்க உள்ளுக்குள்ள போனீங்கனாலே அவங்க ஒரு பேஜ் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி ரிட்டன் ஃபார்மேட்லயும் ஒரு பேஜ் 2 பேஜ் சப்மிட் பண்ணி ஆகணும். அதே விஷயத்தை நம்ம ஆடியோ ஃபார்மேட்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணி நம்ம சப்மிட் பண்ணி ஆகணும். அது அவங்களுக்கு ஓகே அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க, தென் யூ வில் கெட் த சான்ஸ் டு டிரான்ஸ்லேட் த பர்டிகுலர் சப்ஜெக்ட் இன்டு தமிழ். ஓகே, அது கூட உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. எலிசிடேட் த ரோல் ஆஃப் லெக்சரர் இன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்வயம் கோர்சஸ் பை த ஸ்டூடெண்ட்ஸ் அபார்ட் ஃப்ரம் என்கரேஜிங் அண்ட் இன்ஃபார்மிங் தம். ஓகே, ஸோ அகைன் இதுல மென்டாரோட ரோல் அப்படி நீங்க ஃபிட் இன் பண்ணிக்கலாம். வெறும் நீங்க ஸ்டூடெண்ட்டை வந்து நல்லா இருக்கப்பா, நல்லா ஐ மீன் ஸ்விம் கோர்சஸ் பண்ணா உங்களுக்கு ப்ரொஃபைல் ஆட் ஆகும், நீங்க நிறைய விஷயம் கத்துக்கலாம், ஒரு டிஃப்ரெண்ட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படி நம்ம என்கரேஜ் பண்றது இல்லாம அது பத்தி தகவலை பாஸ் பண்றது மட்டும் இல்லாம ஒன்ஸ் தேர் அவங்க வந்து என்ரோல் பண்ண வைக்கிறோம் அப்படின்னா என்ரோல் பண்ணதுல இருந்து அவங்களுக்கு கூடவே நம்ம ஹெல்ப் பண்ணலாம். ரைட்? ஸோ என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, இன்ஃபேக்ட் அதான் நம்ம சொல்றோம். ஈவன் நீங்க கூட அந்த கோர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு அப்டேட் கிடைச்சிட்டே இருக்கும். இந்த வாரம் என்ன கோர்ஸ் ரிலீஸ் ஆச்சு, அடுத்த வாரம் என்ன கோர்ஸ் ரிலீஸ் ஆச்சு, என்ன மாதிரி அசைன்மெண்ட்ஸ் வந்திருக்கு, என்ன மாதிரி குவிஸ் வந்திருக்கு, இது எல்லாமே என்ன பண்ணலாம், என்னப்பா பண்ணீங்களாப்பா, இது ரொம்ப சிம்பிள்ப்பா, இது இப்படி சொல்லியிருக்கா பாருங்க, அப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. ரைட்? இன்ஃபேக்ட் பிளண்டட் லேர்னிங் கோர்ஸ்ன்ற அடிப்படையே இந்த விஷயத்தை தான் நமக்கு ஆரம்பிக்குதுங்க. So as a faculty, not only mere encouraging and informing them, but you can also help them to complete the course very successfully and you can help them to gain certificates also. So and the role you play panna, that's what the mentor also doing. Right? And the last question enna apdi pathina, many fear this scheme of virtual education soon will replace the face-to-face education, thereby spoil the essential characters of future generations. சொல்றேன். What is your view sir அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் சேலஞ்சிங்கான கொஸ்டின்ஸ் தான் இது. பட் சேம் டைம் வந்து என்னுடைய வியூ பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா சிம்பிளா இட் இஸ் நாட் டீச்சர் வர்சஸ் டெக்னாலஜி. ஓகே, வர்ச்சுவல் எஜுகேஷன் போட்டிருக்கீங்க, ஃபேஸ் டு ஃபேஸ் எஜுகேஷன் போட்டிருக்கீங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சருக்கும் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் நடத்திட்டு இருக்கிற டீச்சருக்கும் ஆன்லைன் கோர்ஸ் இருக்கு அந்த வர்ச்சுவல் எஜுகேஷன் அப்படின்ற விஷயத்துக்கும் வந்து இடையில் நடக்கிற போட்டி டீச்சர் வர்சஸ் டெக்னாலஜி மாதிரி எடுத்துட்டு இருக்கீங்க. But my humble suggestion is that if I mean let us not take it as a teacher versus technology, but let us take it as a teacher and technology. ஓகேங்களா? அண்ட் என்னுடைய கணிப்புப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம டீச்சர் நம்ம வந்து என்ன the technology will not replace us. No way it is possible. ஓகேவா? ஏன்னா சுத்தி பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா எதுனா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னர் சென்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸை என்கேஜ் பண்றது அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நாம வந்து அவங்க பிசிக்கலா பார்த்து அவங்க வந்து நம்ம வந்து பேசி அவங்களுக்கு உணர்வு புரிந்து, ஏன்னா வந்து ஆன்லைன் எஜுகேஷனுக்கோ இல்ல சிஸ்டத்துக்கோ டெக்னாலஜிக்கோ வந்து பாகுபாடு எதுவும் தெரியாது. அது எல்லாரும் ஒரே மாதிரி தான் பார்க்கும். எல்லா ஸ்டூடெண்ட்டும் அதுக்கு ஒண்ணுதான். Okay, whether he is from this background or that background, what is his language, what is his learning capacity, இது எதுவுமே அவருடைய மைண்ட் சூழ்நிலை என்ன மாதிரி இதுல இருக்காரு, இது எதுவுமே வந்து டெக்னாலஜிக்கு தெரியாது.
ஓகேங்களா. பட் நாம என்ன பண்ணுவோம், நம்ம யார் யார் எந்த மாதிரி ஸ்டூடெண்ட் இருக்கான் அவனுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்க்கு ஒரு மாதிரி நடத்த வேண்டியது இருக்கும், இன்னொரு ஸ்டூடெண்ட் இன்னொரு மாதிரி நடத்த வேண்டியது இருக்கும், ஒரு ஸ்டூடெண்ட்க்கு ரொம்ப ஹெவியா கொடுக்க வேண்டியதா இருக்கும், இன்னொரு ஸ்டூடெண்ட்க்கு இன்னொரு மாதிரி ட்ரீட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா. ஸோ சாம பேத தான தண்டன் நிறைய விஷயம் நம்ம அப்ளை பண்ணி தான் அது அல்டிமேட்டா என்ன ஸ்டூடெண்ட்ஸை பக்குவப்படுத்த முடியுமோ அந்த விஷயத்தை நம்ம வந்து we are doing that. So that cannot be replaced at all. அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணவே முடியாதுங்க, டீச்சர் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. பட் இப்ப இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி டீச்சர் வர்சஸ் டெக்னாலஜி அப்படின்னு பார்க்காம டீச்சர் அண்ட் டெக்னாலஜி நம்ம ஸ்டூடெண்ட்டை பக்குவப்படுத்துறதுக்கு டெக்னாலஜி உதவி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ தட் வி கேன் டேக் இட் அப். ஓகே, ஸோ திட் cannot be replaced, பட் that can be taken as a supporting tool. நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு, நமக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு நம்ம டெக்னாலஜியை நம்ம பயன்படுத்துறதுக்கு நம்ம பெட்டரா இருக்கும். ஓகே, so that is what my viewpoint. But beyond that, for online education la particular so many factors are there. Okay, so we cannot just ஒரு 19 வார்டு மேம்போக்கா நம்ம சொல்லிட்டு போக முடியாதுங்க. ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு, நிறைய ஜெண்டர் இஷ்யூ இருக்கு, சோசியல் விஷயங்கள் இருக்கு. ஓகேங்க, ஸோ இதெல்லாம் அந்த சோசியல் எக்கனாமிக் இஷ்யூஸ் இருக்கு, டெக்னாலஜிக்கல் இஷ்யூஸ் இருக்கு, ஸோ ரீஜனல் பேலன்சஸ், சோ மெனி திங்ஸ் ஆர் தேர். ஓகே, இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் we have to go for it. பட் ஒரே ஒரு விஷயம், டெக்னாலஜி நம்மளால அவாய்ட் பண்ண முடியாது. ஓகே, டெக்னாலஜின்றது பார்ட் அண்ட் பார்ட் ஆஃப் அவர் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் வந்தாச்சு அது. ஸோ அதனால வந்து அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் எப்படி நம்ம பெட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றத நம்ம கொண்டு போக முடியும். பட் நீங்க கேட்ட மாதிரி வந்து கண்டிப்பா அது ரீப்ளேஸ் பண்றது விஷயத்துக்கே வந்து அங்க பேச்சுக்கு இடமே கிடையாது. ஸோ டீச்சர் cannot be replaced at any time. ஓகேங்களா. ஸோ when you want to give the when you want to meet the real purpose of the education, அதனால வந்து அதை பத்தி நம்ம worry பண்ணவே வேண்டாம். டீச்சர் will not be replaced by the technology, but a teacher can be replaced by the another teacher who knows the technology. ஸோ அப்படி வேணா நம்ம வந்து பின்னாடி எடுத்துக்கலாம். நான் இப்ப சொல்ல வரலைங்க, ஒரு அடுத்த 5 to 6 years down the line சொல்றேன். அடுத்த ஒரு 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னா லாங் ரன் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா டீச்சர் வித்தவுட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு எட்ஜ்ன்றது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதனால வந்து எவ்வளவுக்கு நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம டெக்னாலஜி நம்மளுடைய லைன்ல நம்ம யூஸ் பண்ணிக்கிறோமோ அவ்வளவுக்கு இந்த ட்ரெண்டோட நம்ம என்ன பண்ண முடியும், we could able to run through. ஓகேங்களா. ஸோ that is what my humble view. ஓகே, இட்ஸ் ஆல் லெஃப்ட் டு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் தான் இருக்கும். நீங்க உங்க கருத்துனா கூட தாராளமா நீங்க ஷேர் பண்ணுங்க, that we can have the separate discussion. ஓகேங்களா, ரைட். ஸோ இதுதான் அந்த 14 questions that has been asked through this அந்த கூகுள் ஃபார்ம் நீங்க கேட்டிருந்தீங்க. ஹோப் இந்த எல்லாமே கொஞ்சம் பேசிக்கா இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான். ரைட்டுங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ நீங்க என்ன அதே இந்த 14 கொஸ்டின் கண்டினியூஷனா வந்து எப்படி இந்த ஸ்விம் கோர்சஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளண்டட் லேர்னிங் டூலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து சாதக பாதகளோட நம்ம have some discussion. Okay, so thanks again for active participation in the quizzes and other things. We'll meet in the next video. Okay, so thank you very much.